நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் நானோ கனிமொழியோ தயாநிதி மாறனோ அல்லது மற்றவர்களோ சிறப்பாக உரையாற்றினால் வந்து நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க வந்து பாராட்டி கை கொடுப்பாங்க. அது ஒன்றும் பேச கிடையாது. நம்ம கூட்டணி கட்சிக்காரெல்லாம் ஒடியாந்து பாராட்டுவாங்க, அருமையாக பேசுறீங்க அப்படிம்பாங்க. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் பெருமை. பேச முடிச்சுட்டு கேன்டீனுக்கு போய் ஒரு டீ குடிக்க போவோம், இல்லைன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போவோம் சிறுநீர் கழிக்கலான்னு. அங்கே ரகசியமாக நான் பிஜேபிக்காரன் வந்து சொல்லுவான், எம்பி பின்னிட்டீங்க அமித்ஷாவை மோடியும் காலி வாங்கி. ஏனென்றால் அமித்ஷாவுக்கு எது புரியலன்னா, அங்கேருந்து வருது எல்லா மொழியும் காலி. பீகாருடைய பிஜ்போரியா என்னமோ ஒரு மொழி, போஜ்பூரி, பீகாருடைய போஜ்பூரி மொழி இன்னைக்கு இல்லை, காணும், ஹிந்தி வந்துடுச்சு, அந்த மொழி அழிஞ்சு போச்சு. குஜராத்தி மொழியில் அழிஞ்சு போச்சு. மகாராஷ்டிர மொழியை காணும்னு தேடுறான், இப்போ தான் அறிவிச்சிருக்கான், தாய்மொழியில் தான் படிக்கணும், தாய்மொழியில் தான் போடணும்னு. அப்போ எல்லா மொழி அடையாளங்களையும் எல்லா பண்பாட்டு கூறுகளையும் அழித்து கொண்டே வந்து ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேர்தல் வரைக்கும் வந்துட்டான். வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆந்திரா எம்பி என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு பேய் பிசாசு வந்தால் கிராமத்தில் எல்லைச்சாமி நிறுத்திப்போம்ல, அந்த எல்லைச்சாமி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்தியாவை மதவாதத்திலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரே எல்லைச்சாமி உங்களுடைய முதலமைச்சர் தான் சொல்கிறேன்.